ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூவிஸ் ஐ வாட்ச் இன் ரீசெண்ட் டேஸ். அதாவது வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரீசெண்டாக பார்த்த ஒரு சில நல்ல படங்களை தான் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக இந்த வருஷம் கிடையாது, எப்போயோ ரிலீஸ் ஆகி இந்த வருஷம் உட்காந்து பார்த்த ஒரு சில படங்கள் தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு வெளிநாட்டு நண்பர் ஏற்கனவே வந்து முன்னாடிலேருந்து போட்டுருக்காரு. அவரோட கண்டென்ட் அப்படியே காப்பி அடித்து தான் போடுறேன். ஓகே, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது. இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து எந்த ஆர்டர்லையும் சொல்ல போகிறதில்ல, அப்படியே ரேண்டமாக சொல்லிட்டு போகிறேன். நான் இந்த வருஷத்துலேயே 2024 அதிகமாக பார்த்த படம் எதுனா வந்து அது படம் கிடையாது, மாடர்ன் லவ்ங்கிற சீரீஸில் கடைசி எபிசோடு வரும் தெரியுமா, தியாகராஜ குமார் ராஜா டைரக்ட் பண்ண நினைவு ஒரு பறவை. அதை கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் ஆரம்பித்து மட்டும் 8 தடவை பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவை பார்த்துட்டேன், மொத்தம் 12 தடவை. அது ஏன்னு தெரியல, எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட் ஆகிட்டு. இது ஏன் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன்னா, எபிசோடு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அதுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டியதில் வந்து என்ன அப்படி வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிராஃப்டிங் வைஸாக ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இதில் வந்து சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஏன் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ப்ரொடக்ஷனில் நல்லா ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கலர் கிரேடிங்கில் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கலர் கிரேடிங் மூலியமாக இதெல்லாம் நமக்கு வந்து ஹைலைட்ஸாக தெரியுது அப்படின்னு. ஏன் கலர் கிரேடிங் நல்லா தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று அப்படியே கிராஃப்டிங்காக பர்ஃபெக்டாக வந்ததுனால இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு கதையும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையும், இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையும், அந்த மாதிரி 3 கதையை பிரித்து வச்சிருப்பாங்க. நான் என்னால் அந்த அளவு பெருசாக கண்டுபிடிக்க முடியல. எனக்கு வந்து தெரிஞ்சதில் 1-2 ஹிண்ட் தான் வருது. ஒரு கதை தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது, இன்னும் 2 கதை இருக்குன்னு தியாகராஜ குமார் ராஜாவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட அப்படியே 3 படத்தையும் பார்த்தேன் வருஷம். நான் ஃபர்ஸ்ட் வந்து நினைவு ஒரு பறவை பார்த்தேன். நான் சூப்பர் டீலக்ஸ் வந்து எனக்கு கணக்கே கிடையாது, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. ஏன்னா வந்து எனக்கு சூப்பர் டீலக்ஸ் அவ்வளோ பிடிக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஒரு நிறைய தடவை பார்த்துட்டேன். இது வரைக்குமே எனக்கு வந்து இந்த படம் போரே அடித்த மாதிரி எனக்கு தெரில. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படமான ஆரணி காலம், இதோட ஒரிஜினல் வெர்ஷன் யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அது வரைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் ஸ்டாரில் இருக்க ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் கட்டு பார்த்துருந்தேன். அதில் வந்து கெட்டவத்தெல்லாம் மியூட் பண்ணி இல்லைனா பீப் சவுண்ட் போட்டு தான் இது பண்ணிருந்தேன். இந்த தடவை வந்து பீப் சவுண்ட் இல்லாமல் ஒரு வெர்ஷன் கிடச்சிது, அதை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து ராமோட படங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதனாலனா இப்போ 7 கடல் 7 மலை வரப்போகுதுல, அதனால வந்து அவரோட படங்களை பார்த்துட்டு ஒரு ஹைப் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லா படமும் டாப் நாச்சாக இருக்கும். அவர் எடுத்தது வந்து கற்றது தமிழ், தரமணி, அது வந்து தங்க மீன்கள், பேரன்பா. எனக்கு வந்து இதில் தரமணி ரொம்பவே பிடிக்கும். தரமணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படம் தரமணி. அதுக்கப்புறம் வந்து பேரன்பு எதனால பிடிக்கும்னா, அது ஒரு சாதாரண வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து சாதாரண வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதுவே எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜான விஷயம்னு இந்த படத்தை உணர வச்சிருப்பாரு. அந்த படமாக எடுக்கிறத விட உணர வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால வந்து அந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அழகான ஒரு குழந்தை இருக்கிறப்போ என்ன போய் ஏமாத்த நினைச்சிங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை விடுங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தது வாங்கர் ஹாயோட ஒரு 3 படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா வந்து சங்கிங் எக்ஸ்பிரஸ், ஃபாலன் ஏஞ்சல், அதுக்கப்புறம் வந்து இந்த மோட் ஃபார் லவ். இந்த 3 படமும் எப்படி சொல்கிறேன்னா, நான் தனித்தனியாக சொல்கிறேன். சங்கிங் எக்ஸ்பிரஸ் வந்து எனக்கு வந்து சங்கிங் எக்ஸ்பிரஸாக ஃபாலன் ஏஞ்சலான்னு கேட்டிங்கன்னா சங்கிங் எக்ஸ்பிரஸ் தான். இடத்தோடு சேர்ந்து கதை சொல்லியிருப்பார் வாங்கர் ஹாய். அந்த லெவல்லேயே வந்து ஃபாலன் ஏஞ்சலும் இருக்கும். இதனால இந்த 2 படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் பாருங்கள், ரெண்டுமே சேர்த்தாலே ஒரு 3 மணி நேரம் தான் வரும். இந்த மோட் ஃபார் லவ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த படம் வந்து ஒரு படங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்றுமே இருக்காது. என்னென்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, ஒரு பெருசாக கதையை கொண்டுட்டு போகிறது, பெரிய கேமரா மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது. நீ பார்த்தவங்க இருந்தால் தெரியும். என்னென்னா ஒரு மியூசிக் வந்து ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மியூசிக்கு விஷுவல் வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னா பெரிய விஷுவல்லாம் கிடையாது. போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க அந்த ஹீரோ வந்து ஒரு இடத்துல நின்று சிகரெட் பிடிச்சிருப்பாரு, மழை பெய்யும். வாங்கர் ஹாய் படம் பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும், அட்மாஸ்பியர் வச்சு அவர் சூப்பராக கதை சொல்லுவார். அந்த மாதிரி படங்கள் பிடிக்குமா இதை செக் பண்ணுங்க. சங்கிங் எக்ஸ்பிரஸ், ஃபாலன் ஏஞ்சலோட எனக்கு வந்து பிடிச்சது இந்த மோட் ஃபார் லவ் தான். அப்படியே நான் எடுத்ததில் ஒரு 3 படம் பார்த்தேன். ஒன்று வந்து மேன்ஹாட்டன், அதுக்கப்புறம் வந்து மிட்நைட் இன் தி பாரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆனி ஹால். எனக்கு வந்து மேன்ஹாட்டன் அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல, ஆனால் வந்து ஆனி ஹாலும் மிட்நைட் இன் தி பாரிஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I feel that life is divided up into the horrible and the miserable. Those are the 2 categories, you know. The horrible would be like I don't know, terminal cases, you know, and blind people, and cripples. I don't know how they get through life. It's amazing to me, you know. And the miserable is everyone else. That's so when you go through life, you should be thankful that you're miserable, because you're very lucky to be miserable. இந்த வீடியோலேயே நான் சொல்ல போகிறதில்ல, எனக்கு நான் வந்து இதுவரையும் எல்லா படத்தையும் அப்படி தான் சொல்லிடுறேன். ஆனால் வந்து இந்த படம் இப்போ தான் பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே திருப்பி ஒரு ரீவாட்ச் உள்ளே போனேன். திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது வந்து த கிரேட் பியூட்டி.
ஒரு ஆரம்பம் கிடையாது, ஒரு நடுநிலை கிடையாது, ஒரு முடிவு கிடையாது. இந்த மாதிரி ஒரு படம்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். எப்படின்னா ஃப்ளாட்டான படம். நிறைய படத்தில் சொல்லுவாங்க ஹை மூமெண்ட் இருந்தால் தான் படமே அப்படிம்பாங்க. இந்த படத்தில் ஒரு ஹை மூமெண்ட் கூட கிடையாது, ஃப்ளாட்டாக இருக்கும். என்னன்னா ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டரான ஜெஃப் வந்து சும்மா ரூமில் நடந்து போயிட்டு இருப்பாரு. அது பெருசாக நமக்கு இம்பாக்ட் பண்ணிடுறோம். ஒரு 64 வயசு வரையும் அவர் வந்து வேற மாதிரி வாழ்ந்துருப்பாரு. அவரோட 65வது வயசுல வந்து அவர் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு இதனால வந்து எதையுமே பெருசாக கண்டுக்க மாட்டார். அதே மாதிரி வந்து இவருக்கு ஒரு லவ் இருக்கும், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் யோசிச்சுட்டு போகிற சீனாக இருக்கட்டும், டைலாக் மூலியமாக நிறைய ஃபிலாசபி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் அட்வைஸ் பண்ணாமல் நம்மள்ட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிக்கலான விஷயத்த சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து ரொம்பவே வந்து எவ்வளவோ நிறைய விஷயங்களை சொன்னாலும் எந்த விஷயமும் பண்ணாத மாதிரி இருந்ததுனால தான் இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அனதர் ரவுண்டு பார்த்தேன். இது வந்து எப்பயுமே வந்து நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே டஃபாகும். அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் தனியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்குள்ளே கொண்டு போகும். ரொம்பவே வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சிடும் இந்த படம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த மாதம் பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குற வரை பாய்.